இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் கோவிட்-19 ஜான்வரி லாஸ்ட்டில் ரிப்போர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டை சொன்னதுனால லாக்டவுனை அறிவிச்சாங்க. இந்த முதல்கட்ட லாக்டவுன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் என்ன பண்ணாலும் இந்த வைரஸ் பரவுறதை நம்மளால தடுக்க முடியலையே, அப்போ ஏன் இனிஷியலாக இவ்வளோ ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் போட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டாலோ, இல்லை இப்போதான் நாட்டில் இவ்வளோ பேருக்கு பரவிருச்சு, அப்போ இனிஷியலாக கவர்மெண்ட் போட்ட அந்த 50 days ஆஃப் லாக்டவுன் வேஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் நினைச்சாலோ, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கடைசியில் கிடைக்கும். உலகத்தில் கொரோனா பரவ ஆரம்பிக்கும் போது யாருமே இது இந்த அளவுக்கு பரவும் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இது திடீர்னு பரவ ஆரம்பிச்சனால மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. என்னன்னே தெரியாம நம்ம எல்லாரும் இருக்கும்போது இந்த லாக்டவுன் போட்டது ரொம்பவே நல்லதா இருந்துச்சு. இந்நேரம் அந்த லாக்டவுன் போடாம இருந்திருந்தா நம்ம நினைக்கிறத விட இந்த வைரஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். மாஸ்க் அண்ட் சப்ளைஸ் இருந்தாதான் டாக்டர்ஸ் சேஃபா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் மெடிசன் அப்புறம் வென்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் அவங்க அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி மற்ற பேஷண்ட்ஸ்க்கு பரவாமல் இருக்க இல்லை மற்ற மக்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காகவே ஹாஸ்பிட்டல்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக கொரோனா வார்டு அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறது தான் நிஜம். அதே மாதிரி மற்ற பேஷண்ட்ஸுங்களுக்கு பரவாமல் இருக்குமோ இல்லை நார்மலான மக்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காகவே ஹாஸ்பிட்டல்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக கொரோனா வார்டு அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. இது பெரிய ஸ்ப்ரெட்டை அவாய்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. இன்னும் இந்த சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது பொதுவாக ரெண்டே கேட்டகரியில் தாங்க. ஒன்று ஸ்லோவாக பரவுறது, இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுறது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போட்டதுனால ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்கிற பேஷண்ட் மூலியமா மற்ற யாருக்குமே பரவாத அளவுக்கு நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம பண்ணதில் கோவிடோட கிராஃப் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இந்த டைமில் ஹெல்த் கேர் சிஸ்டம் அவங்கள அடுத்த கட்டத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இஃப் சப்போஸ் நம்ம இந்த இனிஷியல் சுச்சுவேஷனை கொஞ்சம் சீரியஸாக எடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இட்டாலி மாதிரியே நம்ம நாட்டிலும் இனிஷியலாக ஸ்ப்ரெட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பேஷண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக டாக்டர்ஸ் மத்தியில் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். எல்லா பேஷண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலில் நோக்கி குவியுவாங்க. இப்படி ஒரு இடத்துல போய் குவியறனால அந்த ஸ்ப்ரெட் அதிகமாகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே ஜாஸ்தி. சப்போஸ் டாக்டர்ஸ் இந்த சுச்சுவேஷனை சீரியஸாக எடுக்காமல் இருந்திருந்தோன்னா இந்நேரம் நம்ம நினைக்கிறத விட டாக்டர்ஸ் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அது மொத்த ஹெல்த் கேர் சிஸ்டமையே அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அப்படி டாக்டர்ஸ் எல்லாம் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்காக இருந்த பேஷண்ட்ஸும் இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்துருப்பாங்க. தேங்க் காட் இந்த சுச்சுவேஷனை நம்ம மற்ற கண்ட்ரீஸை பார்த்து இனிஷியலாகவே ரெகக்னைஸ் பண்ணதுனால இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோங்கிறது தான் உண்மை. முதல் கட்டமாக 50 days ஆஃப் லாக்டவுன் வெறும் கொரோனா பேஷண்ட்ஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு பெரிய விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரெடியாக இருக்கான டைமாக தான் அந்த லாக்டவுன் யூஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். இந்தியாவில் ஒரு பாயிண்ட்ல 0 PPE கிட்ஸ், அதாவது பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறது, அது இந்தியாவில் ஒன்று கூட தயாரிக்காமல் இருந்தோம். ஆனால் இப்போ வேர்ல்ட்லேயே இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இந்தியா ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லட்சம் PPE கிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தான் இந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இனி அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோங்கிறது இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை வச்சே நீங்கள் சொல்லலாம் நம்ம லாக்டவுனை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணல அப்படின்னு. இனிஷியல் ஸ்டேஜாக நம்ம கோவிடை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் 100% உண்மையான விஷயம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கம்யூனிட்டி லாக்டவுனை பரிந்துரைக்கலனாலும் கவர்மெண்ட் லாக்டவுனை ஜூலை 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனை நம்ம பேக் டு நார்மலான கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஜாங் நான்ஷான்ங்கிற ஒருத்தர் தான் சைனாவில் ஃபர்ஸ்ட்டாக சார்ஸ் வைரஸ் அவுட் பிரேக் ஆகும்போது சைனாக்கு ஹீரோவாக இருந்திருக்காரு. அதே மாதிரி கோவிட்-19 பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்காரு. இது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவும் அப்படிங்கிறதும் இது மொத்த வேர்ல்டுக்கே ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குங்கிறதே அவர் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எபிடமாலஜிஸ்ட். சைனாவில் இருக்கிற வுஹானில் இந்த அவுட் பிரேக் ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக நிறைய ஒர்க்கர்ஸ் இறந்துருக்காங்க. இதை பற்றி இனிஷியலாக அவங்களுக்கு தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச உடனே சைனா அதை நிறுத்துறதுக்கான எல்லா மெஷர்ஸையும் எடுத்திருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா லாக்டவுன் ஆரம்பித்த 2வது நாள்லேயே 1000 பெட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலை 15 daysல கட்டியிருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயங்க. ஹிஸ்ட்ரியில் மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். கொரோனாக்கு வேர்ல்டில் வேக்சின் இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ கொரோனாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு பாசிபிளான வழி அப்படின்னு எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு பரவாமல் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும். இதனால இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஸ்டில் பரவறக்கான ஸ்பீடை மட்டும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி இந்த வைரஸ் ஒருத்தர்லேருந்து 2 பேருக்கு பரவுதோ 2 நாளாகுமோ
4 8 ஆகுமோ 8 16 ஆகுமோ இதே மாதிரி தான் இதோட டிக்ரீசிங் ரேட்டும். 10 பேருக்கு பரவி இருந்தால் அதை நம்ம ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணால் அது 5 ஆகும். அந்த 5 ஒரு பாயிண்ட்ல 2 ஆகும். இப்படி பார்க்கும்போது லாங் டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை விட டிக்ரீஸ் ஆகிற ரேட்டு தான் ஜாஸ்தி. இப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல கிராஃப் ஃபிளாட்டன் ஆகும். இதுதான் ஃபிளாட்டனிங் த கர்வ் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்லுவாங்க. கொரோனானால சாகிறவங்களை விட கொரோனாக்கே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. இதுவே அவங்க டெத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டமில் ஒரு கன்ஜெஷன் கிரியேட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லாக்டவுன் விட்டுருக்காங்க. லாக்டவுன் டெஃபினட்டாக பேண்டமிக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, பட் ஸ்டில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ கூட நம்ம லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட் லாக்டவுனோட கம்பேர் பண்ணும்போது ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். பட் ஸ்டில் எக்கனாமிக்கும் பீப்புளுக்கும் ஃபுட் தேவை அப்படிங்கிறனால இந்த ரிலாக்ஸேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். கவர்மெண்ட் இந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸை ட்ரை தான் பண்ண முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சேஃபாக இருக்கிறது லிட்ரலி நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.